ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 2வது நாள். மார்கழி மாதம் அப்படின்னாலே விசேஷமானது தான். இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வழிபாடுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் நாம் வேண்டும் எந்த வேண்டுதலும் உடனடியாக நிவர்த்தியாகும் அப்படின்றதும் ஐதீகங்க. இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, செல்வம், தொழில், உத்தியோகம் இது எல்லாத்தையும் பெற மனமுருகி வேண்டினா அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றதும் ஐதீகங்க. அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாளுமே சக்தி வாய்ந்த நாட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மார்கழி சஷ்டி திதியில் முருகப்பெருமான வழிபட்டால் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணி மாலையை நான் கிஃப்டாக அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட முருகரோட சிலை இருந்ததுன்னா, சிலை வேல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. படம் தான் இருக்குது அப்படின்னா படம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு புணுகு கொஞ்சம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு முருகர் சிலைக்கு, வேலுக்கு எல்லாத்துக்கும் அழகாக போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிறேங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டினால் சதய சஷ்டி அப்படின்னும், சுப்பிரமணியர் சஷ்டி அப்படின்னும், சம்பாக சஷ்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சஷ்டி நாள் வரும். அதுவும் இன்றைக்கி சிவபெருமானுக்கு உகந்த திங்கக்கிழமையில் வந்திருக்குங்க. இந்த நாளை யாரும் தவற விடாமல் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைய நாளில் வீட்டில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையோடு இருக்கிற படத்தை வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இல்லை முருகர் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா முருகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சிலை வச்சுருந்தா சிலைக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது எளிய உணவாக கூட வச்சா போதுங்க. அடுத்து முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி 9 அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். அப்படி படிக்க முடியாது, தெரியாது அப்படின்றவங்க யூடியூப்பில் போட்டு கூட கேட்கலாங்க. அது பிரச்சனை கிடையாதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா தொல்லைகளும் அனைத்து கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. இத்தோட இன்றைய நாளில் பழமை வாய்ந்த சிவாலயத்துக்கும் போனங்க. அங்கே போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு வணங்கணுங்க. பெரும்பாலும் எல்லா சிவாலயத்திலும் முருகர் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். அங்கேயும் சென்று முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு இந்த 2 பேர்கிட்டையும் உங்களுடைய எல்லா தொல்லையும் எல்லா கஷ்டமும் முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை இன்றைய நாள் முழுவதும் எப்போது வேணுமானாலும் செய்யலாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரமும் வீட்டில் பூஜை செய்ய நேரமும் ராகு காலம், யமகண்டம் இல்லாத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க. அந்த நேரம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி தினமும் சிவபெருமானுக்கு உகந்த திங்கக்கிழமை ஒன்றா அமைஞ்ச இந்த நாளில் இவங்க 2 பேரையும் ஒன்றா தரிசிக்கிறது அப்படின்றத பெரும் பாக்கியம். அத்தோடு சேர்த்து உங்களுடைய எல்லா தொல்லைகளும் தீரணும், எல்லா கஷ்டமும் தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் உங்கள் கோரிக்கையை நிச்சயம் இவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணுங்க. நம்பிக்கையோடு நாம் செய்கிற எந்த வழிபாடும் கண்டிப்பாக தோற்று போகாதுங்க. கொஞ்சம் நாள் ஆகலாமே தவிர்த்து ஆனால் நிறைவேறாமல் போகவே போகாது. முருகப்பெருமான் கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்கிட்ட நாம் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த சஷ்டியில் குழந்தை இல்லாத தம்பதி சமேதரராக காலையிலேருந்து உபவாசமாக இருந்து சாயந்தரம் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி வேண்டனீங்களா, அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தையாக பிறப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அண்ணாவுக்கு இந்த சஷ்டி விரதம் இருந்து எங்கள் அண்ணாவுக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.